இங்கே தானே இருந்துச்சு, எங்கே வச்சேன்? ஏய் மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோக்கு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்பீங்க. 130 பேரில் யார் மிஸ் பண்ண போகிறா? இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் வந்துட்டு ஒரு புது சீரீஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்படி யோசிச்சுட்டு நான் வந்துட்டு இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணப்போ தான் நான் வந்துட்டு சில வியர்டான யூடியூப் ஆட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வியர்ட் கேம்ஸ்லாம் ஏன் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் அதுலேருந்து நம்ம வந்துட்டு ஸ்ட்ரா போட்டு உரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு சீரீஸோடு வந்திருக்கேன். இந்த சீரீஸ் பேர் வியர்ட் கேம்ஸ். இந்த வீடியோவுக்கு நான் சில கேம் எடுத்து வச்சுருக்கேன். சில இந்த சென்ஸ் நான் ஒரு 2-3 கேம் பார்த்துருக்கிறேன். ஏன்னா எது எப்போ இருக்கும் தெரியாது. ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே ஏறிட்டோம்னா அது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எதுக்கும் ஆல்டர்னேட்டிவ்க்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எஸ், நம்ம வந்துட்டு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே நான் ஒரு டிரான்சிஷன் போடலான் இருக்கேன். இந்த லொக்கேஷன் மாறுறதுக்குள்ளே என்னோட நிலைமை என்னென்னமோ ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு நான் 3 வாட்டி ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஷூட் பண்ணப்போ கேமரா ஆங்கிள் ஒழுங்காக வைக்காமல் மண்டை மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து அந்த வீடியோ ஃபைல் கிராஷ் ஆகி என்ன ஆச்சுன்னே தெரியல, ஓப்பன் ஆகலை. அண்ட் கடைசி அப்போ 3வது அட்டெம்ப்டில் தான் இப்போ நான் வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு கோடி. ஸோ எஸ், ஃபர்தராக நம்ம எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெசிஷன்ஸ் அப்படின்னு போட்டு இது இங்கே நான் பார்த்தேன்னா அதே தான் இன்ஸ்டாகிராமில் தான் ஏதோ வியர்டாக ஏதோ ஆட் போட்டிருந்தானுங்க. ஸோ நான் அதை வச்சு சரி இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேமை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை போய் நம்ம என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கைஸ், இந்த கேம் ஆரம்பித்து உள்ளே போன உடனே வந்துட்டு இவனுங்க இது கதையே வேறு மாதிரி இருக்குது. அதனால் நான் எடுத்த உடனே வெளியே வந்துட்டேன். ஸோ நல்ல வேளை நான் பேக்கப்க்கு இன்னொரு கேம் எடுத்து நல்லதாக போச்சு. ஸோ லெட்ஸ் கெட் டு த அதர் கேம். இந்த கேம் பேர் வந்துட்டு சேவ் திஸ் கை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். இது என்னென்னமோலாம் ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தான். ஸோ இதை என்னன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிருந்தேன். ஸோ எஸ், நம்ம இந்த கேமுக்குள்ளே போயிடலாம். அந்த இது வேணாம். ஃபஸ்ட்டு இவனை வந்துட்டு ப்ரிசனை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிபி ஊதுறதா இல்லை வந்துட்டு இந்த ஸ்டிக்கரான்னு கேட்குறான். ஸ்டிக்கரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் தேர் மைட் பி சம் ஹோல், ஐ கெஸ். அங்கே தான் சாவி இருக்குது. ஓகே ஓகே, ப்ரிசனை விட்டு வெளியே வந்துட்டோம். அது அமுகனா வெளியே வந்துடுவாங்க. ஓகே, ஓகே. ஓ ஏண்டா நீயே ஜெயிலில் தான் இருக்க, உன்னை காப்பாத்தினா நீ ஏண்டா மாட்டி விடுற? லஞ்சம் கொடுக்குறோம் தப்பிச்சு போகிறதுக்கு. ஓகே ஓகே. நோட்டிஃபிகேஷன்ஸா? அதெல்லாம் முடியாது. நானே இந்த வீடியோக்கு அப்புறமா இந்த கேமை தூக்கி விட்டுறேன். சார் என்ன சார், நம்ம வாழ்க்கையில தான் சாய்ஸஸ் மயிறு மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னா கேம்லேயும் நம்ம சாய்ஸ் மயிறு மாதிரி தான் இருக்குது. இருட்டுக்குள்ளே தப்பிச்சுப்போம். ஓகே, பிரிசன்ல இருந்து போலீஸ்காரன் முன்னாடி தப்பிச்சாச்சு, இருந்த கைதிகிட்டையும் லஞ்சம் கொடுத்து தப்பிச்சாச்சு. ஸோ நெருப்பு பிடிச்சிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் அடிப்பாங்க. என்னடா என்ன பண்ணாலும் நம்ம சாய்ஸ் தப்புன்னே சொல்கிறீங்க. நான் இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி பறந்துட்டு இருக்குது அப்படின்றப்போ நம்ம அங்கே வந்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து அடிக்கிறது தானே மொதல் ஸ்டெப்பாக இருக்கும். நம்ம அங்கே வந்துட்டு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோன்னு போனால் அதுக்குள்ளே சிதறி தருது. ரோஜா பூவா எலியா? நம்ம எலியை கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஃபெயிலுன்னு தான் சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரோசா பூ கொடுக்க போகிறோம். நினச்சேன்டா இவனுங்க வந்துட்டு கண்டிப்பாக நான் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பாக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே தான் அவன் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். சிசிடிவி ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா வந்துட்டு யூனிக்காக தான் எல்லாம் பண்ணுறான். இப்போ நம்ம மூளையை கொடுத்தோம்னா மூளையை கசக்கி யோசிக்கிறப்ப பாஸ்வேர்ட் தப்புன்னு போட்டு கொலாப்ஸ் ஆகி சவுண்ட் வந்துடும். ஸோ அந்த இடத்துல நம்ம மாட்டலாம். ஸோ அதுக்கு நம்ம தண்ணி எடுத்து ஊற்றலாம். தண்ணி எடுத்து ஊற்றிட்டோம்னா ஹோல் சிஸ்டமே கிராஷ் ஆயிரும், நம்ம தப்பிச்சிடலாம். எப்படி பார்த்தீங்களா? ஆக்சுவலி இது வந்துட்டு கொஞ்சம் அந்தளவுக்கு மோசமாக இல்லை. நான் வந்துட்டு இதில் ஆடில் பார்த்தப்போ என்னென்னமோலாம் போட்டிருந்தான்.
அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. பட் ஆனால் அந்த கேம் ரொம்ப மோசமாக தான் கேஸ் இருந்துச்சு. அவன் ஆடில் போட்ட மாதிரி தான் வச்சுருந்தான். சிசிடிவி கேமரா இருக்குது, உடச்சோன்னா அவனை கண்டுபிடிச்சிடும், துணியை போடலாம். எப்படி டேஞ்சர் என்னது ஹை வோல்டேஜ். ஓகே, கரண்ட் கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இவன் வந்துட்டு எப்பயும் போல ஒரு சராசரி மனுஷன் இந்த இடத்துல ஏணியை தான் கொடுப்பான். ஸோ நம்ம ஏணியை கொடுத்தோம்னா அவன் கண்டிப்பாக நம்ம லாக் பண்ணி இதில் வச்சு நம்மளை திரும்ப வர விட்டுருவான். ஸோ அதனால் தபேலாவை கொடுப்போம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எப்படி நான் சொல்லலை, அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. ஓகே, வெளியில் வந்துட்டேன். ராக்கெட் விட்டா இங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பவர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை முடிச்சாச்சு வெற்றிகரமா. இப்போ அடுத்த ஸ்டோரி, வீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது ஜெயிலேருந்து தப்பிச்சு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம போஸ்டர் இருக்குது, பெயிண்ட் அடிச்சு விட்டுடலாமா? இந்த வாட்டர் மெலன்லாம் நம்ம உருவத்தை மாட்டலாம். ஓகே, ஏன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேற ஏதாச்சும் வாண்டட் போஸ்டர்ல நம்மளை வச்சு பிடிப்போம். பற்றி எனக்கு தெரியும் கண்டிப்பாக. ஓகே, இந்த இடத்துல நம்ம சராசரி மனுஷனை யோசிக்கக்கூடாது, மனித மூளைக்கு அப்பாற்பட்டு நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா புல்லுக்கு சிவப்பு துணி வச்சு தான் அந்த இது மாடு முடி இப்படி பண்ணுவாங்கல்ல, அது பண்ணுவாங்க. இப்போ நம்ம சிவப்பு துணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிடுவான். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த காப்பர் கொடுக்கலாம். ஏய் எப்படி காப்பரில் மூக்கு மாட்டுறது. ஓகே, சராசரி மனுஷனா யோசிச்சோன்னா நம்ம இந்த இடத்துல மாட்டியிருப்போம். நம்ம அதை யோசிக்கக்கூடாது. தேனி நெருப்பை பார்த்தா ஓடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம நெருப்பு வச்சோம்னா இதுக்கு அப்படியே முட்டால கிடையாது, நம்மளை பிடிப்பான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பூவை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண ப்ரீவியஸாக 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்ப நான் வேற கேம்ஸ் தான் ஏற்றி பண்ணேன். அதெல்லாம் வந்துட்டு ஆடாக போட்டு உயிர் எடுத்துட்டான். நான் அதுக்காகவே வந்துட்டு வேற கேமாக தேடி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து இன்றைக்கி நான் போட்டுருக்கிறேன். கண்ணாடியை உடைக்கணும். கோடாரி வச்சு உடைக்கலாமா இல்லை ஜிம் இதை போட்டு உடைக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம வந்துட்டு ஆர்டினரி மேனாக இருந்தால் ஏதாச்சும் உடைப்பான், கோடாரி வச்சு தான் உடைப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், எஸ் டம்பலை போட்டு உடைக்கணும். சரி, கண்டென்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தியாப்பா. பாம்பை விரட்டுறதுக்கு குச்சியா இல்லை டையா? குச்சி வந்துட்டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்துட்டு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அதனால டையை கொடுத்தோம்னா இப்போ பாருங்களேன் எப்படி நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ஷன்லாம் நம்ம கன்னு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் அ பிக் ரேட். எலி வந்துட்டு சீஸு தான் சாப்பிடும். சீஸை கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு இது திங்காது, நம்ம பிபி ஊதுவோம். அதே தான் கரெக்டு. ஓகே, நாம் வந்துட்டு லெவல் எத்தனாவது லெவல் 25ஓட முடிச்சிடலாம் அந்த வீடியோவை. நான் வந்துட்டு அதுக்குள்ளே நான் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். இதை எப்படி நான் கட் அவுட் பண்ணி தான் கொண்டு வருவேன். ஸோ பார்த்துக்கலாம், லெவல் 25ஓட இதை நான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் தாங்க, இந்த மாதிரி ஆட்ல பார்த்து தான் நான் வந்துட்டு என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஏத்துனேன். ஆக்சுவலி இவனுங்க போடுற ஆட்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா, ஏதாச்சும் லைக் ரொம்ப டம்பான ஏதாச்சும் ஒரு விஷயமா போட்டு எப்படியாச்சும் இவனுங்களை அந்த கேம் ஏற்ற வச்சிடணும்னு வச்சிடறானுங்க. எதுக்காகனா அந்த கேமை ஏற்ற வச்சதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லாக இவனுங்க வந்துட்டு கேமில் ஃபோக்கஸ் பண்ணல, ஆடில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கானுங்க. அந்த கேமுக்குள்ளே ஃபுல்லாக அவனுங்க மற்ற ஆடாக போட்டு 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 தள்ளுறானுங்க. ஒரு பக்கம் என்ன எத்தனையோ ஒரு லைக் வீடியோ கால் ஆப்ஸ்லாம் வந்திருக்குது. ஒவ்வொருத்தனா உட்காந்து நீங்கள் வந்துட்டு லைக் 1-to-1 நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசலாம், நீங்கள் இந்த இது ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மூலம் போட்டுட்டு இருக்கிறானுங்க. இப்படி ஒரு ஆப் இருக்குன்னே இந்த மாதிரி நான் கேம்ஸ் ஏற்றி தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அது நம்ம வந்துட்டு இந்த சீரீஸ் முடிச்சுட்டு அந்த சீரீஸ்க்கும் கொஞ்சம் போயிட்டு வரும். ஸோ ஆக்சுவலி நான் 25 லெவல்ஸ் வரை விளாண்டுட்டேன். ஃபோன் வந்துட்டு சார்ஜ் இல்லாமல் வந்துட்டு கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் கவனிக்கவும் இல்லை, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ எஸ், நான் பேசி முடிச்சுட்டு இந்த அவுட்டோலாம் கொடுத்துட்டு திரும்ப இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சீரீஸை புதுசாக பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஏதாவது ஃபஸ்ட் எபிசோடு பார்க்குறேன், நீங்கள் தான் சொல்லணும் நல்லா இருக்கா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்து பிடிச்சிக்குது அப்படின்றப்போ சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஃபர்தராக அதை நம்ம ப்ரொடியூஸ் லைக் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கேம்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம வீடியோ மேக் பண்ணணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா இன்ஸ்டாவில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம அதை யூஸ் பண்ணி லைக் அங்கேருந்து அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரா போட்டு எடுக்கலாம். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் ஃபன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அண்ட் அவங்க எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பபாய்.